தலைமை செய்தி. ஆஸ்திரேலிய மகளிர் அணிக்கு எதிராக முதல் முறையாக வெற்றி பெற்றிருக்கிறது இந்திய மகளிர் அணி. இது வரலாற்று சாதனையாக பார்க்கப்படுகிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்கிட கேட்கலாம். வணக்கம் பாலாஜி, கூடுதல் விவரம். வணக்கம். ஆஸ்திரேலிய மகளிர் அணிக்கு எதிரான ஒரு போட்டி கொண்ட டெஸ்ட் தொடரை இந்திய மகளிர் அணி கைப்பற்றி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இந்திய மகளிர் அணியும் ஆஸ்திரேலிய மகளிர் அணியும் ஒரு போட்டி கொண்ட டெஸ்ட் தொடரில் மும்பை வான்கடே மைதானத்தில் விளையாடின. இந்த போட்டியில் முதலில் ஆஸ்திரேலிய மகளிர் அணி முதல் இன்னிங்ஸில் ஆடியது. இதில் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய மகளிர் அணி 219 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதற்கு பிறகு இந்திய மகளிர் அணி முதல் இன்னிங்ஸை ஆரம்பித்தது. முதல் இன்னிங்ஸில் இந்திய மகளிர் வீராங்கனைகள் மிக சிறப்பாக விளையாடினர். குறிப்பாக ஸ்மிருதி மந்தானா, ரிச்சா கோஷ் மற்றும் ஜெமிமா ரோட்ரிக் ஆகிய மூவரும் அரை சதம் அடித்தனர். இதேபோல் தீப்தி சர்மாவும் அரை சதம் அடித்தார். இதனால் இந்திய மகளிர் அணி முதல் இன்னிங்ஸில் 406 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தது. இதற்கு பிறகு ஆஸ்திரேலிய மகளிர் அணி இரண்டாவது இன்னிங்ஸை ஆடியது. இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய மகளிர் வீராங்கனைகள் மிகச் சிறப்பாக பந்து வீசி ஆஸ்திரேலிய மகளிர் வீராங்கனைகளை பெரிதாக ரன் குவிக்க முடியாமல் தடுத்தனர். இதனால் இரண்டாவது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய மகளிர் அணி 261 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. குறிப்பாக நமது பந்து வீச்சாளர் ஸ்னேரான 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதேபோல் கேப்டன் ஹர்மன்பிரீத் கௌரும் பந்து வீசி 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதற்கு பிறகு நான்காவது இன்னிங்ஸில் இந்திய மகளிர் அணிக்கு 75 ரன்கள் என்ற சுலபமான இலக்கை ஆஸ்திரேலிய அணி நிர்ணயித்தது. இந்த கடைசி நாள் ஆட்டம் நடைபெற்ற சூழலில் தற்போது 75 ரன்களை 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்த நிலையில் 75 ரன்களை இந்திய அணி எட்டி ஆஸ்திரேலிய மகளிர் அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதாவது முதல் முறையாக மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக ஆஸ்திரேலிய மகளிர் அணியை இந்திய மகளிர் அணி வீழ்த்தியுள்ளது. இதற்கு முன்னதாக இரு அணிகளும் 10 போட்டிகள் விளையாடியுள்ளன. இதில் 4 முறை ஆஸ்திரேலிய மகளிர் அணியை வெற்றி பெறும் சூழலில் தற்போது முதல் முறையாக வெற்றியை பதிவு செய்து இந்திய மகளிர் அணி வரலாறு படைத்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.